வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம முட்டைக்கோஸை வச்சு தான் ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முட்டைக்கோஸ் பொரியல் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முட்டைக்கோஸை இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் இதையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததும் வெங்காயம் நம்ம நறுக்கி வச்சுருக்கதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்க்கக்கூடியதை ஒரு பொருள் வச்சு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதிலையே வதங்கிட்டு இருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டைக்கோஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் தண்ணி ஊற்றி தேவையான அளவு, அதாவது முட்டைக்கோஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேக வச்சோன்னா இன்னும் சீக்கிரமாகவே முட்டைக்கோஸ் வெந்துடும். முட்டைக்கோஸ் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தான் நம்ம காரத்துக்கு, அதாவது இந்த பொரியலுக்கு தேவையான காரத்துக்கு என்னமோ அதை நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸில் இருக்க தண்ணி பதம் நல்லா குறைய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா முட்டைக்கோஸும் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது. அதனால் இப்போ முட்டைக்கோஸ் வெந்ததுனால நம்ம இதை மூடி வைக்க வேணாம், திறந்தே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணி பதம் ஃபுல்லாக குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த பொரியலுக்கு தேவையான அளவு காரம் இப்போ நான் சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, முக்கியமாக இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரசாரமான பொரியலாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். முக்கியமாக இந்த சாம்பார் பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்க இந்த முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை, சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி தழையை இது மாதிரி கடைசியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுட்டுக்கோம். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.